படத்துடைய ரிவ்யூங்க. ஹரி படம் இது. ஹரி படம்னா எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டல் படமாக இருக்கும். ஒன்று அவர் எனிமல்ஸுடைய நேமாக வைப்பார், இல்லாட்டி அந்த பர்சனுடைய நேமாக வச்சுருவார். சாமி அப்படின்ற சாமி அப்படி இது மாதிரி வைப்பார், இல்லாட்டி யானை சிங்கம் அது மாதிரி வைப்பார். யானை படம் அவர் எடுத்தது யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சனத்தில் கூட வரல. ஆனால் நான் பார்த்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்த ஹரிப்படம் அது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ரத்தனம் படம் எனக்கு அவருடைய டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். இதில் இந்த படத்தை செய்யும் போது ஒரு எப்படியுமே ஃபேமிலி ஓரியன்டல் படம் இருக்கும் அப்படின்னு நம்பி போகலாம். ஆனால் பழைய பாணி படம் என்றாலும் புதியதாக உள்ளது. சண்டை காட்சி படம் முழுக்க இருக்குது. சண்டை காட்சி இருக்கிறதால பார்த்தா என்னடா இவ்வளோ சண்டை இருக்குன்னு பார்த்தா, ஆனால் அதில் ரொம்ப 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 கடுமையான எஃபெக்ட் போட்டிருக்காங்க. கடுமையான உழைப்பு. அதுவும் அது ஒரு கரிசல் காட்டு மாதிரி இல்லை. ஒரு சண்டை நடக்குது பாருங்க, அது நம்மளுக்கே வெப்பம் நம்ம முகத்திலேயே அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் மிக அழகான அருமையாக நடிச்சிருந்தாங்க. சமுத்திரக்கனி ஆஸ் யூஷுவல் நடிப்பு, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி அவர் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். தாமிரபரணி படம், அது அந்த படமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தாமிரபரணி அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு இல்லைங்க. அந்த மாதிரி படம்லாம் இருக்காது. இந்த படம் வேற மாதிரி. அது இது இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற எடுக்கணும். அந்த கதை தான். ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ஹரி மைண்டில் அது மாதிரி கதை தான். 2010 இருக்கிற கதை தான் அவர் மனசில் ஓடிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியண்டல் சண்டை பழி வாங்கிறது அது மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இவர் இதுலேயும் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். இசைன்னு பார்த்தா ரொம்ப ஒரு பாட்டு இதில் நல்லா இருக்குங்க. மற்றபடி வெளியில் வந்தவங்கெல்லாம் குடும்பத்தோடு வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க. யூத்துக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் விஷால் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்காரு. பவானியுடைய நடிப்பு நல்லா இருக்கு. இதில் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. மாதிரி இருக்கிறாங்க.